ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகக்குள்ள நாம அகாமடேட் ஆகணும், ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட் தான் அவனுக்கு இல்ல போல இருக்கு. ஆரம்பிச்சுக்கோ. அதிமுகக்குள்ள தான் அகாமடேட் ஆகணுங்கிற ஆசை தான் வந்து அதுக்கு ஓபிஎஸ். வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எனக்கு என்னன்னு ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு கூடாது. இப்போ ஏதோ கொஞ்சம் கம்முன்னு இருக்காரு, இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு. அதுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இவர் என்னென்ன பண்ணாருன்றதை அவங்க மறந்துடுவாங்களா? ஏடிஎம்கே ஆஃபீஸே இப்போ அடிக்கிறீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அடித்து உடச்சி ஆவணங்கள்லாம் இது பண்ணீங்க, யாருங்க ஏற்றுக்கும்? உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாங்களே, 2வது இடங்க, ஒன்று துணை பொதுச் செயலாளர் இல்லாட்டி பொருளாளர், இருங்க பண்ணிக்கலாண்ணே, முதலமைச்சர் வேட்பாளர் அவர், பொதுச்செயலாளர் அவர், மற்றெல்லாம் நம்ம பண்ணிக்கலாண்ணே, நீங்கள் 2வது இடம் இருக்குண்ணே, அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு அப்படி இருக்குது, ஏதோ இவருக்கு 50% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு, 50 மாவட்ட செயலர் ஆதரவு, 40 எம்எல்ஏக்கள் ஆதரவுங்கிற மாதிரி போனார். ஒன்றும் இல்லைன்னு தெரியும்ல. இல்ல அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஒரு 10 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சிருக்கணும், எதுவுமே எம்பிக்களை ஜெயிக்க வச்சிருந்தா ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். விவேக் பட வசனம் மாதிரி தாங்க. அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கு. இவர் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒன்றுக்கு உதவாதவன் பத்திரிகையாளர்ல கூட இந்த இப்படி அப்படி இருப்பான்ல, அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட்டில் எல்லாரும் எடப்பாடி ரூமில் வீட்டில் போய் நின்றுந்தாங்க. அது வேறு புலம்பல், இந்த மாதிரிலாம் பண்ண அவன் வேலையை, கம்பெனி வேலையை பார்க்குறான், உன்னை வந்து ஏமாற்றிருந்தான், நீ நினச்சிக்கிட்டா இதெல்லாம் உனக்கான ஆதரவாளர்னு. அவன் வேலையை பார்த்தான், முடிஞ்சது. இங்கே அற்ற நீர் ஆயிடுச்சு. அற்ற நீர் குளத்து அறுபறவைன்னு வாங்கல்ல, குளத்துல தண்ணி இல்லை, குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை மீனும் இல்லைன்னு பறந்து போயிடுச்சு. இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. அதனால் இனியாவது அவருடைய நிலைப்பாடை உணர்ந்தாருன்னா, ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா இவருக்கு ஒரே ஆபத் பாண்டவன் பிஜேபி தான்.